குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம். உஷ்யதே சநகரே ரங்கயாத்ரா தினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம். கும்பே புனர்வசௌ ஜாதே கேரளே சோழபட்டனே கௌஸ்துபாம்சம் தராதீஷம் குலசேகரமாஸ்ரயே. குலசேகர ஆழ்வார் அருளிய முகுந்த மாலை அப்படின்ற பிரபந்தத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பிரபந்தத்தில் முதல் ஸ்லோகம் ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜெகன்னிவாசேதி ஆலாபனம் பிரதிபதம் குருமாம் முகுந்த. ஆலாபனம் பிரதிபதம் குருமே முகுந்த அப்படின்னு ரெண்டு விதமான பாடங்கள் இருக்குது. அதாவது இறைவனுடைய நாமங்களை சொல்லுபவனாக என்னை ஆக்கு அப்படின்னு ஒன்று கேட்டுக்கிறார். சொல்லுபவனாக என்னை பணித்துவை. ஆலாபனம் குருமே அப்படின்னு ஒருத்தர் கேட்டுக்கார். என்ன ஆலாபனம் பண்ணுவனாக ஆக்கு, பெருமாளுடைய திருநாமங்களை இடைவிடாது ஜபிப்பவனாக என்னை ஆக்கு அப்படின்னு கேட்டுக்கிறார். அது இல்லாம என்னை ஜபிப்பவனாக நீயே ஆக்கிவிடு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார். இது முதல் ஸ்லோகம். இதை நம்ம கொஞ்சம் விரிவாக பார்த்துட்டோம். ரெண்டாவது ஸ்லோகம் என்ன? ஜெயது ஜெயது தேவோ தேவகி நந்தனோயம் ஜெயது ஜெயது கிருஷ்ணோ விஷ்ணிவம்சப்ரதீபா. ஜெயது ஜெயது தேவோ தேவகி நந்தனோயம் அப்படின்னு சொன்னால் ஜெயத்து ஜெயத்து அப்படின்னு சொல்லச்சே ஆழ்வார் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுறார். முதல்ல எல்லா விதமான நாமங்களையும் யாருக்கு எந்த ருச்சியை கிடைக்குமோ அதற்கு ஏற்ப சொல்லி பழக வேண்டும். அப்படி சொல்லி பழகுவனாக நீயே என்னை ஆக்குவிடு அப்படின்னு கேட்டுண்டார். நாதேதி நாகசயனேதி அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி சொல்லும்பொழுது இப்படிலாம் பெருமாளுண்ட அவருடைய திருநாமங்களை ஜபிப்பவனாக என்னை ஆக்கு அப்படின்னு கேட்ட பிறகு அப்படிப்பட்ட சிறப்புடையவனுக்கு என்னது முன்னாடி நாகேதி நாதேதி நாகசயனேதி ஜெகன்னிவாசேதி அப்படின்னு. ஜெகன்னிவாசன் என்ன சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிறவர், எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்தரியாமை இருப்பவர். அந்தரியாமையாக இருப்பவர்னு சொன்னால் பெருமாள் இந்த ஊரில் இந்த உலகத்தில் இருக்கவர் தானா அப்படின்ற மாதிரி அப்படி புரிஞ்சுக்காம இந்த ஜெகமே அவரிடத்தில் இருக்கின்றது. அவருடைய ஒரு அசைவனால தான், ஒரே ஒரு கண் அசைவு இல்லை, ஒரு சுண்டு வரல் நுனியில் இருக்கிற அந்த இது அது அசைவனால இந்த ஜெகத்தை என்ன பண்ணுறார்? சிருஷ்டிக்கிறார். அதுக்கப்புறம் உண்டு உமிழ்ந்து படைத்து அப்படின்னு அப்படி இருக்கிற ஜெகன்னிவாசத்துக்கு அந்த ஜெகன்னிவாசனான பெருமாளுக்கு பல்லாண்டு பாடணும். ஜெயத்து ஜெயத்து தேவோ. தேவோ அப்படின்றது பெரிய சப்தம். அந்த பெரிய சப்தத்துக்கு என்ன பொருள்னு சொன்னால் வேதங்கள் கூட அவனுடைய சிறப்பை சொல்ல முடியாமல் திரும்பி வந்து விடுகிறது. ஏன்னா அவன் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவன். ஆனால் நம்ம என்ன ஜெகன்னிவாசேதி அப்படின்னு சொன்னால் இந்த ஜெகமே அவனிடத்தில் லயிக்கின்றது அப்படின்னு. அதுபோல் தேவோ சொல்லும்போது பெரிய பெரிய பொருள் சொல்லக்கூடிய அளவுக்கு, அதாவது இந்த உலகத்துக்கே எல்லாருக்கும் தலைவன். அப்புறம் உபனிஷத்தங்கள், அப்புறம் வேதங்கள், இன்னும் சில பெரிய பெரிய ஆழ்வார் பாசுரங்கள் எல்லாமே பெருமாளுடைய சிறப்பை பற்றி அவனுடைய உயர்வை பற்றி சொல்லுகின்றது. ஆனால் அதே ஆழ்வார் பாசுரங்கள் அவன் மிகவும் எளியவன், அவன் சௌலபியத்தில் சிறந்தவன், சௌலபியமாக இருப்பவன், அடியார்களிடத்தில் பக்ஷபாதியாக, அதாவது அடியார்களுக்கு எப்பொழுதும் அனுகிரகம் செய்பவன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அந்த தேவோ அப்படின்னும் பொழுது எல்லா விதமான ரிஷிகள், முனிவர்கள், யோகிகள் அவர்களுக்கெல்லாம் எட்ட முடியாத கனியாக, அதாவது தியான யோகத்தை செய்து பெருமாளை அடையணும்னு சொன்னால் பல பிறவிகள் காத்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு பிறவிலையும் அந்த தியான யோகத்தின் போது அந்த யோகத்தின் மூலமாக அந்த ஜீவனை எந்த அளவுக்கு நம்ம மேலே ஏற்றுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய பரிசிரமம் படணும். சில நேரத்தில் ஒரு ஜென்மா முடிஞ்சு இன்னொரு ஜென்மா வரும்போது அந்த அடுத்த ஜென்மாவில் நம்ம யோகம் பண்ணியிருக்கோம், நம்ம யோகத்தை தொடர்ந்து செய்யணும்னு புரியறதுக்கே அவனுக்கு காலம் ரொம்ப தாழ்ந்துடும். முதல் 25 வருஷம் வரைக்கும் எதை பற்றியுமே யோசிக்காமல் அதுக்கு மேலே தியானம் பண்ணணும்னு சொன்னால் அந்த தியானத்தை கை வர போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். கொஞ்சம் நிறைய வயசாச்சுன்னா சுகவீனம் வந்துடும். சுகவீனம் வந்துட்டு அது மாதிரி தியான யோகத்தில் அமர்வது எளிதான காரியம் இல்லை, அது ரொம்ப சிரமம். அப்படின்னு வரும்போது அதை மாதிரி தட்டி போயிட்டே இருக்கும். அப்படிலாம் இருக்கும்பொழுது அதுபோல் யோகம் அனுபவிக்கணும்.
அப்புறம் தியானத்தை பழகணும். அதற்கு மேலே அந்த தியான சமாதியில் பிரம்மத்தை சாட்சாத்கரிக்கணும்னு சொன்னால் அது பெரிய விஷயம். அது எல்லாருக்கும் கைவர முடியாது. எல்லாராலையும் அதுபோல் அனுசரித்து இறைவனை தியானத்தின் மூலமாக பரம்பொருளை கண்டு அனுபவிப்பது, அதனுடைய பரம்பொருளை அளவது அப்படின்றது சாத்தியமில்லை. ஆனால் அப்படிப்பட்ட உயர்ந்த பரம்பொருள் அடுத்தது தேவகி நந்தனோயம். தேவகிக்கு எல்லா விதமான ஆனந்தங்களையும் கொடுப்பவன், ஆனந்தங்களையும் கொடுத்து கொண்டிருப்பவன் அப்படின்னு. அதாவது 10 வயசு வரைக்கும் பெருமாள் என்ன பண்ணினார்? யசோதையோட குமாரனா நந்தகோபனுடைய திருக்குமாரனாக நம்ம பிருந்தாவனத்தில் கோகுலத்தில் அங்கெல்லாம் விளையாடி அவர் என்ன பண்ணினார்? லீலைகள், பால லீலைகளை எல்லாருக்கும் காட்டி கொடுத்தார். ஆனால் அவர் என்ன பண்ணார்? உள்ளூரை நம்ம தேவகியை போய் பார்க்கணும் அப்படின்னு. பெருமாள் என்ன பண்ணுவாரா? ரொம்ப அழகாக இருப்பார். எல்லாரும் எனக்கு இந்த குழந்தைய வச்சுன்னு கொஞ்ச நாள் கொஞ்சணும் அப்படின்னு ஆசை இருக்குமா நந்த கோகுலத்தில். அதனால் எல்லாரும் என்ன பண்ணாலும் யசோதைகிட்ட வந்து எனக்கு உன்னோட குழந்தைய தினம் 10 நிமிஷம் வச்சுன்னு விளையாடிட்டு தரேன். நீ ஆற்றுக்கு எடுத்து போய் விளையாடினா அவரை பாக்கி என்ன பண்ணுறது? திடீர்னு அழுதுன்னா அதுக்கு பால் கொடுக்கணும், பாலை கரைக்கணும், அது எப்போ சிலப்போ வெண்ணெய் கொண்டான்னு கேட்கும், எதானு கேட்கும். அதனால் நீ என்ன பண்ணுற? நீ நம்மாத்துக்கு வந்துவிடு, இங்கே வந்து குழந்தைய 10 நிமிஷம் உட்காந்து விளையாடிட்டு நீ போகலான்னு. உடனே இது ஒத்தி கேட்டு தெரிஞ்சின உடனே எல்லா கோகுலத்தில் இருக்கிற கோபஸ்திரிகள் அத்தனை பேரும் எனக்கும் 10 நிமிஷம் கொடுக்கணும்னு எல்லாரும் அவாவா ரெக்வசேஷன் கேட்டுகிட்டே இருந்தாலாம். உடனே தேவைக்கு என்ன பண்ணா? ஒரு சார்ட் ஒன்று போட்டு இந்த தெருவில் இருக்கிறவாள்லாம் இன்றைக்கி வரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும், அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேருக்கும் 1,00,000 பேர் இருக்காளா அப்படின்னு சொன்னால் 1,00,000 பேருக்கும் இப்படி ஒரு சாய்ஸ் கொடுத்தா. அப்படி எல்லாரும் வந்தால் விளையாடினா குழந்தை ரொம்ப அழகாக இருக்குது, சொல்கிற பேச்செல்லாம் திருப்பி சொல்கிறது, மழலையாக பேசுறது அப்படின்னு சொல்லி அதோட விளையாடிட்டு போயிட்டு இருந்தா. ஆனால் ஒரே ஒரு பொண்ணு மட்டும், ஒரு மாமி, ஒரு கோபஸ்திரி ஒத்தி என்ன மாட்டாலாம்? ஆமாம், நீ இப்படி அழகாக படுத்துட்டுருக்கே, சூப்பராக சிரிக்கிறியே, உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்டாலாம். ஒரு 1.5 வயசு குழந்தைக்கு அப்பா பேர் சொல்ல தெரியுமா அப்படின்னு கேட்டால் அது சாதாரணமாக சொல்லுமா இருக்கும். நன்னா பேசுகிற குழந்தையானா அப்பயே சொல்லும். ஆனால் அது ஒன்றுமே சொல்லலையா. ஏன்னு சொன்னால் பெருமாள் நினச்சிக்கிட்டாரா, நம்ம இன்னும் ஸ்கூலுக்கே போகலை, நம்மளுக்கு இன்னும் யாரும் நன்னாவே இப்படி பேசு அப்படி பேசுன்னு வார்த்தைகளே வரல, நம்மளா ஏதோ சொல்கிறது தான். அப்போ போய் திடீர்னு வசுதேவன் சொல்லிவிட்டு அது யார் வசுதேவன் கேட்டால் கஷ்டமாயிடும். அதனால் நந்தகோபன்னு சொன்னாலும் நம்ம வந்து நல்லா பேச வந்துடுதே, பெருசாக பேசுகிறவன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பா. அதனால் குழந்தை ஒன்றை பண்ணித்தான், ஒரு நிமிஷம் அந்த விரலை தூக்கி பேச வந்த வார்த்தையை தன்னுடைய உதட்டு மேலே வச்சு மூடிட்டு கண்ணால் அப்பா எங்கே இருக்காருன்னு காட்டித்தான். அதை பார்த்த உடனே நந்தகோபருக்கு ரொம்ப பெரிய பெருமிதமா, நம்ம குழந்தை நம்மளை பார்த்து அப்பா எங்கே இருக்கான்னு கேட்டால் அது அங்கே பக்கத்தில் நிற்கிறா பார் அப்படின்னு காமிச்சு கொடுத்தது அவருக்கு ரொம்ப பெரிய பெருமை அப்படின்னு. ஏன்னா அத்தனை சௌலபியம், அதாவது எளிமையாக எளிவந்த தன்மை. இது என்ன காட்டுறது? அந்த பெரிய தேவோ அப்படின்ற சப்தத்தில் 17-14 லோகம் தெரியுமா, வைகுண்டத்தில் இருக்கிற வைகுண்டநாதனுடைய சிறப்பை சொல்லக்கூடிய அந்த தேவோ என்கின்ற வார்த்தைக்கும் அதனோட பாதி, அந்த ஒரு வரியில் 2வது பாதி என்னது? தேவகி நந்தனோயம் அப்படின்னா தேவகிக்கு ஆனந்தத்தை கொடுத்தவன். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணித்தான் அந்த குழந்தை? நந்தகோபரை கண்ணால் காமிச்சு உன்னோட எந்த யார், உங்கள் அப்பா யார் அப்படின்னு கேட்ட உடனே அதோ இருக்கா பாரு அப்பா அப்படின்னு கண்ணை காமிச்சுதான். அப்பாவுக்கு நந்தகோபருக்கு பெரிய பெருமை. அதுக்கு அடுத்தது தேவகி நந்தனோயம் அப்படின்னு சொன்ன உடனே ஜெயது கிருஷ்ணோ விருஷ்டிவம்ச பிரதீபகா. கிருஷ்ணா அப்படின்னு சொன்னால் கிருஷி ந, அதாவது எப்படி அந்த வார்த்தையை பிரிக்கலாம் அந்த எழுத்தை அப்படின்னு சொன்னால் கிருஷி, இந்த உலகத்தில் பூமியில் பரிபாலம் பண்ணவர்களுக்கு அனுகூலமாக துணையாக இருப்பதற்கு வந்தவர், அவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுப்பதற்காக இருப்பவர் அப்படின்னு சொன்னால் அந்த கிருஷி என்கின்ற பணி இருக்கே, அதாவது வயலில் வேலை செய்கிறவன் கிருஷி. கிருஷின்னு சொன்னால் குடியானவன், அப்படி கூட ஒரு இன்னொரு மொழியில் அப்படி கூட இருக்கும். கிருஷின்னு சொன்னால் பனி, இந்த பூமி பிருத்திவி அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம். அப்படின்னு சொன்னால் இந்த பிருத்திவிக்கு காப்பாளனாக, இந்த பிருத்திவிக்கு தேவையான நன்மைகளை செய்பவனாக, இந்த பிருத்திவியில் வாழ்பவர்களுக்கு எல்லா விதமான வாழ்வியல் ஆதாரங்களையும் அளிப்பவனாக அப்படின்னு சொன்னால் அத்தகைய பெரிய பொருள் கிருஷ்ணா விருஷ்ணி வம்ச பிரதீபகா அப்படின்னு. அடுத்தது இத்தனை பெரிய கிருஷ்ணர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால் விருஷ்ணிகுலம், அதாவது யயாதியோட பசங்களில் முதல் மகன் வந்து யயாதிக்கு தன்னுடைய இளமையை திருப்பி தரமாட்டேன், எனக்கு திருப்பி தரணும் இல்லை, தன்னுடைய இளமையை நான் உன்னோட பகிர்ந்துக்க விரும்பலை, அது எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டார்? அவனுக்கு
சாபத்தை கொடுத்துட்டார், உனக்கு அரச பதவி கிடையாது அப்படின்னு. அப்புறம் கடைசியான மகன் புரு ஒத்துன்றதுனால புருவுக்கு ராஜ்யபட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டார். ஆனால் முதல் பையனுக்கு என்ன ராஜ்ய பரிபாலனம் இல்லை, அரச பதவியே இல்லாதனால அவருடைய வம்சத்தில் வந்த யாருக்குமே அரச பதவி கிடையாது. அவர்கள் என்ன ஒரு இடத்துல லீடராக இருந்து என்ன சீஃப்டெயின் அதுபோல் இருந்து பரிபாலனம் பண்ணிவாளே தவிர அவள் வந்து அரச பரம்பரைன்னு இல்லை. அந்த பரம்பரையில் பிறந்ததுனால தான் கிருஷ்ணர் கூட வார்ஷ்ணேயர் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அப்புறம் ஏன் பெருமாள் இத்தனை பெரிய ஒசரத்தில் இருந்த பெருமாள் பரம்பொருள் உலகத்தையே என்ன பண்ண படைத்து லீலா வினோதங்களை காட்டி கொண்டிருக்கிற அந்த பெரிய பரம்பொருள் எதுக்கு ஒரு யாதவ குலத்தில் பிறந்தது அப்படின்னு கேட்டால் அந்த விருஷ்ணி வம்சத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ரொம்ப தாழ்ச்சி வந்துடுது. ஏன்னா ராஜாவா இல்லை, ராஜ பரம்பரையில் இல்லை, சாதாரண குடிமகனாகவும் ஒரு சீஃப்டெயின் போல இருக்கிறதுனால அவளுக்கு மேன்மையை அளிக்க வேண்டும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் பெருமாள் அந்த வம்சத்தில் பிறந்து அந்த வம்சத்தை மேலேற்றி கொடுத்தார், தூக்கி கொடுத்தார். அதனால் யாதவ வம்சத்தில் பிறந்ததுனால எதுக்குல திலக்கனாக இருந்தாலே தவிர அவளுக்கு ராஜ்ய பரிபாலனம் கிடையாது. இப்போ பெருமாள் துவாரகையில் தனியாக ஒரு நகரம் கடலுக்கு நடுவில் ஸ்தாபிச்சுக்கிண்டு அங்கே இருந்தாரே தவிர அது வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறதுக்கு இல்லை, அந்த ஊரில் இருக்கிற ஜனங்களை பரிபாலனம் பண்ணார். அவர் எந்த ராஜாவும் ஜெயிச்சு அப்படி இல்லை. அதனால் இது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவா பாகவதத்தை பரிபூர்ணமாக வாஸ்துவாளுக்கு இந்த ஒரு கருத்து நல்ல ஏற்புடையதாக இருக்கும். இருந்தால் பெருமாள் என்ன, பெருமாளுக்கு எப்பவுமே சிறப்பு தான். அவர் ராஜ்யத்தை ஆண்டாதான் ராஜாவா, இல்லாட்டா கூட இந்த ஜெகத்துக்கு அவர் தான் ராஜா. அவருக்கு பேரே ஜெகத்பிதா அப்படின்னு பேர் தான். எது வேணுமோனாலும் பெருமாளை தான் கேட்கணும். பெருமாள் இங்கே ஒன்றுன்னு கூட எதிர்பார்ப்பார். எப்போவுமே நம்ம அப்பாவை தான் நம்ம எதானு கேட்டு வாங்கணும். வேறு யாரையான வெளி மனுஷாலை கேட்டு எதானு வாங்கினா அது அப்பாவுக்கு என்ன மரியாதை குறைச்சல். அதனால் பெருமாள் என்ன எதிர்பார்ப்பாருன்னு கேட்டால் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும், இந்த 700 கோடி பேர் 800 கோடி பேரும் எது வேணுமானாலும் ஸ்ரீமன் நாராயணனை பார்த்து எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு சரியான தகுதி நம்மளுக்கு வந்தால் அவரே நம்மளுக்கு தருவார் அப்படின்னு. ஸோ அதனால் அந்த சிறப்பு வரும்போது ராஜாவாக இருந்தால் தான் தரணும் இல்லை, பரம்பொருளாக இருந்தால் எல்லாருடைய தேவைகளும் அது என்ன பண்ணோம், நிறைவேற்றி வைக்கும். ஆனால் ஒன்றே நம்ம என்ன பண்ணோம், நம்மளுக்கு வேணும்னு கேட்கணும். இது வேணும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அந்த டைம் வரணும். யூ ஷுட் வெயிட் ஃபார் யுவர் டர்ன், டிலே இன் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு அந்த 2 வார்த்தையும் பெருமாள் அந்த நேரத்தில் சொல்லியாகும். இது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டால் பெருமானை கேட்டு பெறுவது, பெருமானை கேட்டு மட்டுமே பெறுவது அப்படின்ற அந்த சிறப்பான கொள்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய என்ன பண்ண குழந்தைகள் அந்த முறையை அந்த கொள்கையை வளர்த்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பெருமாள் ரொம்ப சந்தோஷப்படுவாராம். அடுத்தது தேவகி நந்தனோயம் பார்த்தோம். ஜெயித்து ஜெயித்து கிருஷ்ணோ விருஷ்டி வம்ச பிரதீபக. தீபம் என்று சொன்னால் ஒரு விளக்கு, தீபம் எரியறது. ஆனால் பிரதீபகா அப்படின்னு சொன்னால் அது மேலும் மேலும் ஒளி விளங்க செய்வது, ஒளியோடு விளங்க செய்வது. தீபம் என்று சொன்னால் சாதாரண ஒரு திரி போட்டு ஒரு விளக்கு ஏற்றுறோம். அது நெய் தீபமாக இருக்கலாம், சாதாரண எண்ணெய் தீபமாக இருக்கலாம், எப்படி முடியுறதோ அப்படி ஏற்றலாம், வசதிக்கு தக்கினவாறு இருக்கிற இடத்துக்கு ஏற்ப. எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே நம்மக்கிட்ட எண்ணெயும் இதுவும் திருவி வாங்க முடியும். ஆனால் அந்த இடத்துல நெய் வாங்குறதுக்கு சாத்தியம் இல்லைன்னு சொன்னால் ஒரு சின்ன அகல் விளக்கில் நம்ம என்ன பண்ணுறோம், விளக்கு ஏற்றி வைக்கிறோம் பெருமாளுக்கு அப்படின்னு. அதுபோல் சாதாரண வயதுனா அது தீபம். அந்த ஒரு சின்ன ஒளியிலேருந்து பெரிய பெரிய தீவட்டிலாம் ஏற்றுறோம், இன்னும் பெரிய விளக்கெல்லாம் ஏற்றுறோம்னு சொன்னால் அது தீபத்தை மேலும் பிரதிபலிக்க செய்கிறது, மேலும் விளங்க செய்கிறது, பெரிதாக ஆக்குகிறது அப்படின்னு சொன்னால் அது பிரதீபகா. யாதவ வம்சத்துக்கு சிறப்பான ஒளியை தந்தவர், தன்னுடைய பிறப்பினால் அந்த வம்சத்தையே மேலோங்க செய்தவர், மேல் நோக்கி என்ன பண்ணார், மேன்மையடை செய்தவர். அப்படின்றதுனால தான் விருஷ்ணி வம்ச பிரதீபகா. அப்புறம் ஜெயத்து ஜெயத்து ஷியாமள கோமலாங்கா. ஷியாமளன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப எளிமையானவன். கோமலாங்கன்னு சொன்னால் இன்னும் தெரியுமா, மலர்மகள் வருட கை அப்படின்னு சொன்ன. இப்போ தாயார் பெருமாளோட திருவடிகளை பிடிச்சி விட்றா, வளர்ந்தது அப்படி தடவி விட்றான்னா அது நன்னா சிவந்து விடுமா. ஏன்னு கேட்டால் அந்த அளவுக்கு திருவடிகள் ரொம்பவும் மென்மையானது. அப்புறம் ஷியாமள கோமலாங்கா. ஷியாமளன்னு சொன்னால் மேக நிறத்தவன், மேக நிற வண்ணன் அப்படின்னு சொன்னால் மேக நிறம் என்ன பண்ணும், மேகத்துக்கூட பெருமாள் வேணால் மேக நிறம்னு சொல்லாமே தவிர பெருமாள் அப்படி இல்லை. மேகம் என்ன பண்ணும், எங்கேயான போய் ஆழ்ந்து முகந்து கொடாத்தேரி அப்படின்னு சொல்லி நிறைய சமுத்திரத்தில் போய் நல்ல நீரெல்லாம் உறிஞ்சிக்கொண்டு ஊருக்குள்ளே பெய்துடும். பெய்ஞ்சு முடித்த உடனே அதனோட மேகத்தோட கலர் மாறிடும், மேகத்தோட வர்ணம் நீங்கிவிடும். பெய்து முடித்த பிறகு மழை வருஷித்த பிறகு
அந்த மேகத்தோட கலர் என்ன பண்ணும், வெள்ளை கலராக மாறிடும். ஆனால் பெருமாள் அப்படி இல்லை. அவருடைய கருணை என்கின்ற மழையை பொழிய துவங்கினாலும் அது வந்து எப்பவுமே நிறுத்துறதே கிடையாது. அதை யார் எந்த முறையில் வாங்கிக்கிறோம், அதனுடைய பெருமாளுடைய அருளை எந்த விதத்தில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த அருளை உபயோகப்படுத்திக்கிறோம், அந்த அருளின் மழையில் நினைக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் அது பெருமாளுடைய அருள் யாருக்கு எவ்வளோ கிடைக்கிறதுன்னு. ஆனால் எவ்வளவு தூரம் எத்தனை உலகத்தில் போய் பெருமாளுடைய அருள் மழையை பொய்து கொண்டிருந்தாலும் அது ஒரு நாளும் என்ன பண்ணாது, தன்னுடைய வர்ணத்தை விட்டு தராது. வர்ணம் அதை விட்டு போகவே போகாது. பெருமாள் எப்பவும் மேக நிற வண்ணன் அப்படின்னு சொன்னால் அந்த மேகத்தோட சிறப்பு, அந்த மேகத்துக்கு ஒரு சிறப்புன்னு சொன்னால் அது மழையை பொழிஞ்சிட்ட பிறகு அதனுடைய வர்ணம் அதுபோல் இருப்பதற்கு வாய்ப்பில்லை, இருக்காது. ஆனால் பெருமாள் அப்படி இல்லை. அவருடைய அருள் மழையை பெய்த பிறகும் அவருடைய அந்த வர்ணம் இருக்க மேக வர்ணம், அந்த நீலமேக கண்ணன், அந்த கருநீல வர்ணம் அது அவருடைய தொடர்ந்து இருக்கும். அப்புறம் இதுபோல் ஷியாமள கோமளாங்க, கோமளம் என்று சொன்னால் எளிமையாக ரொம்ப, அதாவது சட்டிலாக இருக்கிறது ஒன்று. பெருமாளோட திருவடி ரொம்பவும் என்ன பண்ணியிருக்கோம், பஞ்சு போல இருக்குமா. மலர்மகள் கை வருட போதி சிவந்தன, அவள் மலர்மகள் இருக்காளே, செந்தாமரை மலரில் பூத்தவள், அந்த செந்தாமரை மலர் பூத்தத்தில் இருந்த மகாலட்சுமி தாயார், அவளே ரொம்ப சாஃப்டாக அப்படியே மிருதுவாக இருப்போம்னா அந்த கையால் என்ன பண்ணுறது, வருடி விடுவதே அவருக்கு என்ன பண்ணோம், அவருடைய திருவடிகளை மேலும் சிவக்க வைக்கும். அதுபோல் ஒரு திருவடி தான் என்ன பண்ணித்த பாண்டவர்களுக்காக தூது சென்றது. அப்புறம் இன்னும் என்ன பண்ணித்த, நடந்து போச்சு. 14 வருஷம் காட்டில் நடந்து போச்சு. அதுவும் ஒரு 2 மாதத்துக்குள்ளே பரதன் வந்து அந்த பாதரட்சை இருக்கே பாதுகையை வாங்கிட்டு போன பிறகு பெருமாள் என்ன பண்ணார், பாதரட்சை கூட இல்லாமல் தான் நடந்து போயிருப்பார். அப்படி தான் இருக்கணும். இல்லை வழியில் லக்ஷ்மண சுவாமி என்ன பண்ணியிருக்கார், புதுசாக ஒன்று தயார் பண்ணி கொடுத்துருக்கலாம். அது நம்மளோட ஆப்பியாயத்துக்கு நம்ம அப்படி ஒரு யோசனையை வளர்த்துக்கலாமே தவிர, வால்மீகி தன்னுடைய ராமாயணத்தில் 200 பாதுகையை அவருக்கு கிடச்சிது, 200 பாதுகையினால் நடந்து போனார் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியல. இல்லை, அப்படி ஒரு செய்தி அதில் இல்லை. கம்பராமாயணத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டால், கம்பராமாயணத்தை அந்த 10,000 பாசுரங்களையும் தமிழ் பாடல்களை யார் நன்னா கரதலையாக வாசிச்சிருக்காளோ அவளை கேட்டுக்கணும். இல்லைன்னா இந்த ஆரண்ய காண்டம், இந்த படலம் இருக்கே, அந்த படலத்தில் இருக்கிற அத்தனை பாசுரங்களையும் வாசித்தாலே நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிய வரும் பெருமாளுக்கு 200 பாதுகை இருந்ததா இல்லையா. பெருமாள் என்ன பண்ணார், இந்த திருவடியில் இந்த காட்டில் இருக்கிற கல்லுலையும் மோட்லையும் மண்ணுலையும் நடந்தாரா, அது என்ன அவ்வளோ சிரமப்பட்டிருக்குது அடப்பா அப்படின்னு. அதுபோல் இந்த பெருமாளுடைய சயனத்துக்கு என்ன காரணம்னு சொல்லச்சே அருணாச்சல கவிராஜர் அதான் கேட்டுக்கிறார், நீ என்ன பண்ணுறார், இந்த மேதினியில் நடந்ததுனால ரொம்ப வருத்தமாக இருக்கோ, காலெல்லாம் வலிக்கிறதோ, அதனால் இளைப்பாரி கொண்டிருக்கிறாயோ, அதனால்தான் ஸ்ரீரங்கத்தில் சயன திருக்கோலமா அப்படின்னு கேட்டுக்கிறார். ஏன்னா பெருமாள் ஏன் சயனித்திருக்கிறார் அப்படின்றதுக்கு அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சிக்க முடியாது. நம்ம வேணால் ரீசனிங் பண்ணலாம். இதுக்காக நடந்ததுனால பண்ணுறியா, பாண்டவருக்கு தூது போனதுனால படுத்துட்டு இருக்கியா, இல்லை இந்த மேதினியில் சீதையை காணோம்னு தேடிட்டு போனியே அதனால் படுத்துட்டு இருக்கியா அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாம். ஆனால் அந்த திருவடி என்ன பண்ணித்து, ஷியாமள கோமளாங்க அப்படின்னா பஞ்சு போன்ற திருவடி எப்பொழுதும் என்ன பண்ணித்து நடந்து போகிறதுன்னு. சில நேரத்தில் அது விராமம், அது காலை நீட்டின்னு இருக்கும்போது தாயார் பிடிச்சி விட்டா அப்போ கூட அது சிவந்து போயிடும்னு. ஸோ இதுபோல் ஆழ்வாரோடைய பாசுரங்களில் இருக்கிற இந்த வார்த்தைகள் என்ன பண்ணித்து இந்த ஸ்லோகத்தில், அது வந்து ஒரு முதல் பாதியில் இருக்கிற 2 வார்த்தை அவருடைய பெருந்தன்மை, அதாவது பரம்பொருள் அவருடைய பரத்துவத்தை சொல்கிறது. அடுத்த 2 வார்த்தைகள் என்ன பண்ணுறது, அவருடைய சௌலபியம், அவருடைய சௌசல்யம், அதாவது தன்னுடைய பக்தர்கள்கிட்ட எளிமையாக பழகுவதை சொல்லுகிறது. அதுபோல் இந்த ஒரு 3 வரியில் இதை பார்த்தோமா, அடுத்த வரியில் என்ன சொல்கிறாருன்றத அடுத்த பதிவில் பார்க்கலாம். குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம். கிருஷ்ணாய துப்யம் நமஹ.